வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏப்ரல் 19 அதிகாலையில் இஸ்ரேல் ஈரானுக்கு விமானத்திலிருந்து ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணையுடன் ஒரு செய்தியை அனுப்பியது. அது ஈரானிய வான் பாதுகாப்பு வலையமைப்பின் முக்கியமான பகுதியையே நேரடியாக தாக்கியது. ஈரானின் கையிருப்பில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்களில் மேம்பட்டதாக கருதப்பட்ட ரஷ்ய S-300 வான் பாதுகாப்பு சாதனம் ஒன்றின் ரேடாரையே இஸ்ரேலிய ஏவுகணை நேரடியாக தாக்கியது. அடுத்த நாள் ஈரான் ஒரு தாழ்வான மாற்று ரேடார் மூலம் சேதத்தை மறைக்க முயன்றதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டிக் கொடுத்தன. இஸ்பஹான் நகரத்தில் நடந்த சம்பவம் பெரிய இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதல்களின் சாத்தியக்கூறுகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள டெஹ்ரானை அதன் வான் பாதுகாப்பை மேம்படுத்தும்படி கட்டாயப்படுத்தலாம். ஒருவேளை இன்னமும் மேம்பட்ட ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனத்தை கூறலாம். கிளெம்சன் பல்கலைக்கழகத்தின் வரலாற்று மற்றும் அரசியல் அறிவியலின் மூத்த விரிவுரையாளர் அராஷ் அஜிசி அது பற்றி கூறிய போது, ரஷ்யாவிடமிருந்து கணிசமான உதவியை பெறாதவரை ஈரான் இதுபோன்ற தாக்குதல்களுக்கு தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஏவுகணை பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கும் ஈரானியர்களுக்கு இந்த தாக்குதல்கள் மதிப்புமிக்க செயல்பாட்டு தகவலை கொடுத்திருக்கும். அதன் மூலம் அவர்கள் தங்கள் திறனை பற்றி நன்கு தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்று அஜிசி கூறினார். இஸ்ரேல் போர் விமானங்களில் இருந்து ஏவப்படக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்கிறது என்பது புதிய தகவல் அல்ல. ஒரு உதாரணம், அதன் 15 அடி நீளமுள்ள ராம்பேஜ் ஏவுகணை. 1200 பவுண்ட்ஸ்கள் எடை கொண்ட இந்த சூப்பர்சோனிக் ஏவுகணை 186 மைல் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. இதை வாங்க பிரிட்டன் கூட ஆர்வம் காட்டியது. ஆபத்து புலனாய்வு நிறுவனமான RANEயில் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவுக்கான உலகளாவிய பாதுகாப்பு ஆய்வாளரான ஃப்ரெடி ஹவுரி ஏப்ரல் 19ஆம் தேதி இஸ்ரேல் ராம்பேஜ் ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கலாம் என்று நம்புகிறார். இருப்பினும் அண்டை நாடான ஈராக்கில் கண்டெடுக்கப்பட்ட ஏவுகணை பாகங்கள் இஸ்ரேல் 1250 மைல் தூரம் செல்லும் ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சாத்தியத்தை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த தாக்குதல் நடந்தவுடன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியிலும் அந்த இரு இஸ்ரேலிய ஏவுகணைகள் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். எப்படி இருந்தாலும் ஈராக்கில் உள்ள காணப்பட்ட ஏவுகணை பாகங்கள் மற்றும் அதே இரவில் ஈராக்கிய வான்வெளியில் போர் விமானங்களின் செயல்பாடுகள் பற்றிய உள்ளூர் அறிக்கைகள் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய எல்லைகளுக்கு அருகிலிருந்து ஏவுகணைகளை ஏவி இருக்கலாம் என்பதை காட்டுகிறது என்று ஃப்ரெடி ஹவுரி கூறினார். இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதலை தடுக்க முடியாமல் ஈரானிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் தோல்வியடைந்தாலும் சமீபகால ஆண்டுகளில் அவை பெரிதும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் முன்பு மிக பலவீனமாக இருந்தன. 2000களின் முற்பகுதியில் ஈரானிய வான்வெளியில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்கள் இயங்குவதை ஈரானிய ரேடார்களில் கண்டறிய முடிந்திருக்கவில்லை. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் நடந்த அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் பருமனான அமெரிக்க டேங்கர் விமானங்கள் கூட ஈரானிய வான்வெளியின் சில பகுதிகளில் கண்டறியப்படாமல் பறந்தன. அதெல்லாம் பழைய கதை. இப்போது எல்லாமே மாறிவிட்டது. ஈரான் 2019ஆம் ஆண்டில் அதிநவீன அமெரிக்க RQ-4A குளோபல் ஹாக் கண்காணிப்பு ஆளற்ற விமானம் அதிக உயரத்தில் பறந்தபோது சுட்டு வீழ்த்தியது. அந்த தாக்குதலுக்கு ஈரான் அதன் உள்நாட்டு தயாரிப்பான கோர்டார் 3 விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தியது. கடந்த சில ஆண்டுகளாக ஈரான் தனது வான் பாதுகாப்பு திறன்களில் அதிக முதலீடு செய்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க ஆயுதங்களுக்கு எதிராக ஒரு சாத்தியமான மோதலில் அது போதுமானதாக இல்லை என்பதை இப்போது அறிந்துவிட்டது. மலைப்பகுதிகளில் ஈரான் அதன் மிக முக்கிய அணுசக்தி தளங்களை வைத்திருந்தாலும் ஏவுகணைகளால் தாக்கப்படக்கூடிய முக்கிய இலக்குகள் அங்கே உள்ளன. ஏப்ரல் 19 இஸ்பஹான் தாக்குதலின் பின்னர் ஈரானியர்களின் ரேடார் திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் இஸ்ரேலின் ரேடார் ஏய்க்கும் அழைப்புகளை எதிர்கொள்வதில் அதிகம் சிந்திக்க வைக்கும். குறிப்பாக ஈரானின் சிறந்த வான் பாதுகாப்பு உபகரணங்களை காட்சிக்குள் காணவில்லை. அந்த தாக்குதலில் சிக்கிய S-300 MU-2 என்பது ரஷ்யாவிடமிருந்து ஈரான் வாங்கிய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பு. இஸ்பஹான் தாக்குதலை தொடர்ந்து டெஹ்ரான் இன்னமும் மேம்பட்ட ரஷ்ய அமைப்புகள் தேவை என்று முடிவெடுக்கும். இதற்கு முன் அவர்கள் ரஷ்யாவிடம் கேட்டது S-400 வான் பாதுகாப்பு சாதனம். S-300ஐ விட S-400 மேம்பட்ட திறன் மற்றும் குறைந்த உயரத்தில் விமானங்களை கண்காணிக்கும் திறன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அதை கேட்கலாம். இந்த திறன்கள் முக்கியமான ஈரானிய இலக்குகளை பாதுகாப்பதில் முக்கியமானவை. குறிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி S-300 இஸ்ரேலிய ஆயுதங்களை இடைமறிக்க தவறியதால் அதைவிட அதிக வான் பாதுகாப்பு ஈரானுக்கு தேவை. கிளெம்சன் பல்கலைக்கழகத்தின் அசீசி S-400 கையப்படுத்தல் ஈரானுக்கு முக்கியமானது என்றும் அதன் சிறந்த பந்தயங்களில் ஒன்று என்றும் நம்புகிறார். எனவே டெஹ்ரான் அதற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏப்ரல் எபிசோட் ஈரானியர்களை ரஷ்யாவிடம் இருந்து உதவி பெறுவதில் இன்னமும் தீவிரமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்பியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று அஜிசி கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஈரான் ரஷ்யாவிடம் குறைவான செல்வாக்கை கொண்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன்.
அதே நேரத்தில் ஈரானிடம் விளையாடுவதற்கு வலுவான காட்டொன்று உள்ளது. ஆயிரக்கணக்கான ஷாஹிட் ஆளற்ற விமானங்களை கொடுத்ததன் மூலம் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரில் முக்கிய சப்ளையர் ஈரான். ஆனால் இது போதுமானதாக இருக்காது. மாஸ்கோ இங்கே முக்கிய முடிவெடுப்பவராக இருக்கும் டெஹ்ரான் அல்ல. ஆளற்ற விமான உதவி மாஸ்கோவுக்கு முக்கியமானதுதான், ஆனால் இன்றியமையாதது அல்ல. அதே நேரத்தில் மேற்கு ஆயுதங்களால் ரஷ்ய S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களும் அளிக்கப்பட்டதை உக்ரைன் போரில் ஈரான் கவனித்திருக்கும். ஏவுகணைகளை தடுக்க வேண்டிய S-400 வான் பாதுகாப்பு சாதனம் ஏவுகணையால் தாக்கி அளிக்கப்பட்டால் அதை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதில் என்ன பலன் என்று ஈரான் யோசிக்கலாம். மொத்தத்தில் ஈரானிய வான் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்ட நிலையிலும் நிலைமை கடினம்தான்.